Hi friends, welcome to Ramli's Kitchen. இன்னைக்கு நம்ம Ramli's Kitchenல ரொம்பவே சூப்பரான ரெண்டு வகையான பாப்கார்ன் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எந்த கார்ன் யூஸ் பண்ணுங்கறத பாத்துறலாம். இங்க பாருங்க, இது கொஞ்சம் சைஸ் பெருசா இருக்கு இல்லையா? இந்த கார்ன் யூஸ் பண்ண கூடாது. இது பண்ணா நமக்கு கார்ன் பொரியாது. அது இல்லாம இது சத்து மாவு அரைக்கிறதுக்கு அப்படி இல்லனா அடை பண்றதுக்கு யூஸ் பண்ற கார்ன் இது. இந்த மாதிரி குட்டி குட்டியா கொஞ்சம் குண்டு சைஸா இருக்கும். இந்த கார்ன் தான் நம்ம பயன்படுத்தணும். இது நம்ம எண்ணெயில போட்டோம்னா நல்லா பொரிஞ்சு வரும். இந்த கார்ன் எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லயும் கிடைக்கும். இன்னைக்கு நான் ரெண்டு விதமான பாப்கார்ன் செஞ்சு காமிக்க போறேன். ஒன்னு பாத்தீங்கன்னா ஸ்வீட், இன்னொன்னு காரம். காரம் பாப்கார்ன் பொறுத்த வரைக்கும் நம்ம கடையில எப்படி வாங்குவோமோ அதே மாதிரி தான் நான் வீட்லயே செய்ய போறேன். நம்ம அடிக்கடி குழந்தைங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா அந்த மாதிரி பாப்கார்ன் செஞ்சு கொடுத்தாலும் சரி, இல்ல கடையில வாங்கி கொடுத்தாலும் சரி, அவங்களாம் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுறது பாத்தீங்கன்னா கேரமல் பாப்கார்ன் தான். கேரமல் பாப்கார்ன் நிறைய கடையில கிடைக்காது. அது இல்லாம நார்மலா விற்கிற பாப்கார்னை விட கேரமல் பாப்கார்ன் விலையும் 2 மடங்கு ஜாஸ்தியா இருக்கும். அதை நம்ம வீட்லயே எப்படி சுலபமா பண்றதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளுடைய ரம்லிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் புது வீடியோக்குள்ள உங்களுடைய மொபைல் தேடி வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு அடிகனமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதுல 2 ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் நல்லா உருகி வந்துடட்டும். வெண்ணெய்க்கு பதிலாக நீங்க எண்ணெய் கூட சேர்த்தலாம். ஆனா கடையில் வாங்குற டேஸ்ட் மாதிரியே இருக்கணும்னா நம்ம வெண்ணெய் சேர்த்துனா தான் கிடைக்கும். வெண்ணெய் நல்லா உருகினதுக்கு அப்புறம் 1 கப் கார்ன் சேர்த்துக்கிறேன். இது கிட்டத்தட்ட 200 கிராம் வரும். வெண்ணெயோட சேர்த்து இந்த கார்னை நல்லா கரண்டி வச்சு கிளறிடுங்க. இது நல்லா சூடு ஏறினதுக்கு அப்புறம் இந்த மாதிரி 1-2 வெடிக்க ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். சத்தம் அடங்குற வரைக்கும் நம்ம இந்த மூடியை ஓபன் பண்ணக்கூடாது. பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் 1 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணுங்க. 1-2 பொரியாத இருந்தா கூட அதுவும் பொரிஞ்சிரும். நம்மளுடைய பிளைனான பாப்கார்ன் ரெடி ஆயிருச்சு. சூப்பரா பொரிஞ்சு வந்துருச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் காரம் பாப்கார்ன் பண்ணிடலாம். அதுக்கு உருக்கின வெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, அதே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள். பெரியவங்களுக்காக இருந்தால் நீங்க மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் உப்பும் மிளகுத்தூளும் சேர்ற அளவுக்கு நல்லா குலுக்கி விட்டுக்கோங்க. வெறும் நம்ம காரம் பாப்கார்ன் மட்டும் செய்யறதா இருந்தால் எண்ணெயில் நீங்கள் மஞ்சள், உப்பு, மிளகாத்தூள் சேர்த்து மூடி வச்சு பொரிய வச்சிடலாம். நான் இன்னைக்கு ஸ்வீட்டும் சேர்த்து பண்ணுறனால பிளைனாக பொரிச்சு எடுத்துட்டேன். நம்மளுடைய பட்டர் வித் பெப்பர் பாப்கார்ன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ கேரமல் பாப்கார்ன் பண்ணிடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் கேரமல் பண்ணணும். அதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க. 1 கப் அளவுக்கு சுகரும், அதில் பாதி கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய். சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரணும். அது வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுருங்க. அடிக்கடி கரண்டி வச்சு கிளறி விட்டுட்டே இருங்க. ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அப்படி வைக்கும் போது இந்த வரைக்கும் நல்லா பொங்கி வரும். கலர் லைட்டாக மாறினதுக்கு அப்புறம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். அதுதான் இதில் ரொம்ப முக்கியம். நீங்கள் ஃபுல் ஃப்ளேமில் இப்போ வச்சுருந்தீங்கன்னா கருகிடும். அதுக்கப்புறம் கேரமல் பார்த்தீங்கன்னா கசப்பு எடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணணும். கலர் நல்லா ஓரளவுக்கு மாறி வந்திருக்கு. இது நம்ம இன்னும் தேன் கலர் வர அளவுக்கு நம்ம வச்சுருக்கணும் ஸ்டவ்வில். நல்லா திக்காக வந்துருச்சு பாருங்கள். கலரும் நல்லா தேன் கலர் வந்துருச்சு. இப்போ இதனுடைய பதம் எப்படி செக் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஒரு பிளேட்டில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு இந்த கேரமல் 1 ஸ்பூன் மட்டும் எடுத்து அந்த தண்ணியில் விட்டு பாருங்க. இது பாருங்க, நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். உடைச்சா உடையும். இதுதான் நம்ம கேரமலுக்கான பதம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நெய் இல்லைன்னா வெண்ணெய் சேர்த்து எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா கேரமல் வச்சு கலக்கும் போது அதில் ஒட்டிக்க கூடாது, அதுக்காக தான். இந்த பவுலில் நமக்கு தேவையான அளவுக்கு பாப்கார்ன் எடுத்துக்கலாம். கையில் ஒரு ஸ்பூன் ரெடியாக வச்சுக்கோங்க. நம்ம அதில் கேரமல் ஊற்ற கிளறிட்டே இருக்கணும், இல்லைன்னா அது அப்படியே கட்டி ஆகிடும். ஒரு கரண்டியில் கேரமல் ஊற்றுங்க, இன்னொரு கரண்டி வச்சு கிளறிட்டே இருங்க. கொஞ்சம் கூட லேட் பண்ணிடாதீங்க, கட்டிடும் அது.
கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கேரமல் ஊற்றி எல்லா பக்கமும் மிக்ஸ் பண்ணிடலாம். இது ஃபஸ்ட்டு கொஞ்சம் எல்லாத்தோட ஒன்றோட ஒன்று ஒட்டி தான் இருக்கும். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். கை அந்த பாகில் வச்சிடாதீங்க, ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அதனால் கை படாததான் நம்ம பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக கேரமல் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். அந்த பாப்கார்னில் எல்லா பக்கமும் அந்த கேரமல் படுற அளவுக்கு நம்ம கிளறி விட்டுறணும். நான் இன்றைக்கி பவுல் எடுத்திருக்கேன். ஆனால் நீங்கள் இது இன்னும் நல்லா வரணும்னு நினச்சிங்கன்னா அகலமான பாத்திரம் எடுத்துகிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா நமக்கு ஈஸியாக அது எல்லாமே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். கடைசியாக மீதி இருக்கிற எல்லா கேரமலையும் நம்ம சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு கேரமல் கொஞ்சம் கட்டியாகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்டவ்வில் ஒரு 10 செகண்ட் சிம்மில் வச்சு இறக்கிருக்கோங்க. அவ்வளோதான், கேரமல்ல நம்ம எல்லா பாப்கார்ன் மேலேயும் அப்ளை பண்ணியாச்சு. இது ஃபஸ்ட்டு இப்படி கட்டி கட்டியாக தான் இருக்கும், அதுக்காக நீங்கள் பயப்பட வேண்டாம். இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கோங்க. நம்மளுடைய சூப்பரான 2 பாப்கார்ன் ரெடி ஆயிடுச்சு. கேரமல் பாப்கார்ன் பாருங்கள், கேரமல் எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. ரொம்பவே நல்லா வந்திருக்கு. இதை நான் உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு கிறிஸ்பாக இருக்கும்ன்ட்டு. கேரமல் பாப்கார்ன் கடையில் வாங்கினா எந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்குமோ அதே அளவுக்கு இது டேஸ்ட் இருந்துச்சு. ரொம்பவே நல்லா இருந்தது. பட்டர் வித் பெப்பர் பாப்கார்ன் பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு இதில் மஞ்சள் சேர்க்கலை. நீங்கள் ஒரு குக்கரில் எண்ணெய் இல்லைனா வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் மஞ்சள், மிளகாத்தூள், உப்பு சேர்த்து இந்த கார்னை பொரிச்சு எடுத்துகிட்டா நல்லாயிருக்கும். கேரமல் பாப்கார்ன் பொறுத்த வரைக்கும் அகலமான பாத்திரத்தில் நீங்கள் கலந்தீங்கன்னா ரொம்பவே நல்லா வரும். அது இல்லாமல் கேரமல் நல்ல கலர் மாறி வந்ததுக்கப்புறம் நீங்கள் சிம்மில் வச்சு பண்ணணும். அப்போ தான் இது கொஞ்சம் கூட அதனுடைய கேரமல் டேஸ்ட் மாறாத இருக்கும். இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி புது வீடியோக்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இது வரைக்கும் ரம்னிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.